ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய, அதுவும் கண்டிப்பாக நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸோட 5 மார்க் கொஸ்டினை பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கிற 25 5 மார்க்கை நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களா பாருங்கள். அடிச்சு சொல்கிற இந்த 25 5 மார்க் படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம்ப்பா. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுக்குற இன்னொரு வீடியோவில். ஸோ அது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணுற மாதிரி நச்சுன்னு சொல்கிறப்பா. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த 25 5 மார்க் தெரியுதா பாருங்க. அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு 11th கம்ப்யூட்டர் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் டக்குன்னு தவறாமல் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் பட்டன் ஆல்ல செட் பண்ணுறேங்க. இப்போ வரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா போயிட்டு உடனடியாக நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே நம்ம பசங்களுக்கான நோட்ஸ் கைட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். முக்கியமான மேட்ரு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தேவையா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். அடுத்த மேட்டர் தெளிவாக சொல்லிடுறப்பா. நம்ம பசங்களுக்கு 11th ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அடுத்த வீடியோவில் போட போகிறேன். அதோடு இல்லாமல் 5 மார்க்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு வால்யூம் 1 வால்யூம் 2 11th கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு 11th கெமிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டுப்பா. ஸோ நான் கொடுத்துருக்கிற கொஸ்டின் நம்ம பசங்க 11th பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரியை பார்க்குறீங்க அப்படின்னா அடித்து சொல்கிற மார்க்கு பக்காவாக ஸ்கோர் பண்ணலாம்ப்பா. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பசங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் போட்டிருக்கேன். அதோடு இல்லாமல் ப்ரோ நீங்கள் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தள்ளுறீங்க ப்ரோ, பொறுமையாக காட்டுங்க ப்ரோ சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுறேன், ஓகேங்களா. அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும், இல்லை நோட்ஸ் வேணுமா கைடு வேணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்படி இல்லை கைடு மெட்டீரியல் வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டுறேன். அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எது வேணும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கப்பா. ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது அடுத்த வீடியோ தொடர்ந்து போட்டே இருக்க போகிறேன். ஸோ எல்லா வீடியோஸும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வரீங்க அப்படின்ற பட்சத்தில் அடித்து சொல்கிற 11th பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க மார்க்கு தரமாக ஸ்கோர் பண்ணலாம்ப்பா. டோட்டல் மார்க்கு எகுரும். அதோடு இல்லாமல் 11th தமிழ் சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்னும் பார்க்கல அப்படின்னு போயிட்டு பார்த்துருங்கப்பா. 11th தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் குருவினா உரைநடை செயல் போட்டுட்டேன். 11th இம்பார்ட்டன்ட் சிறுவினாசம் போட்டிருக்கேன். நெடுவினாசம் எது படிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன்ப்பா. ஸோ அந்த தமிழ் கொஸ்டின் மேக்ஸிமம் கவர் பண்ணாலே போதும். 2 மார்க்ஸ் நம்ம பசங்க பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். சிறுவினா குருவினா நெடுவினா எல்லாத்தையும் பக்காவாக அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா. அதோடு இல்லாமல் நம்ம தமிழ் மீடியம் பசங்க கேட்டிருந்தீங்க ப்ரோ எங்களுக்கும் போடுங்கன்னு. ஸோ அதனால தான்ப்பா தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம பசங்களுக்கு தமிழ் மீடியம் தனியாக, அப்படி இல்லைனா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு சேர்த்து போகிறோம். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. தமிழ் மீடியம் பசங்களுக்கும் நம்ம சேனல்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக போட போகிறோம்ப்பா. அப்படியே நம்ம பசங்க ஒரு சில பேர் ப்ரோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை மற்ற சப்ஜெக்ட்கான டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் போடுங்க ப்ரோ, அதாவது மார்க் செம்மையாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் நம்மளுக்கு மார்க் வந்து ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் பசங்க ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வீடியோ நம்ம சேனலில் எல்லா பப்ளிக் எக்ஸாமும் போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் எழுதக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் பசங்களுக்கும் உறுதியாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறேன். அது தமிழாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இது வந்தாலும் சரிப்பா. நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் நம்ம பசங்க பக்காவாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அடித்து சொல்கிற மார்க்கு கொஞ்சம் கூட குறையாமல், அதுவும் எங்கே உங்களுக்கு மார்க்கு கை வைப்பாங்க, எப்படி நீங்கள் எழுதுனா அந்த மார்க் ஃபுல் மார்க்கை வாங்கலாம். ஸோ அப்படின்ற வரைக்கும் நான் பசங்களுக்கு பக்காவாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், சரிங்களா. அதை ஃபாலோ பண்ணுங்கள், மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணிடலாம்ப்பா. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போயிடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி இப்போ 18th கொஸ்டின் பார்க்குறீங்கப்பா. ரைட் நோட் அந்த பேசிக் கான்செப்ட் தட் சப்போர்ட் ஊப்ஸ், அதாவது பொருள் நோக்கு நிரலாக்கத்தை அதிகரிக்கும் அடிப்படை கருத்துக்களை பற்றி குறிப்பு வரைக, ஓகேங்களா. நெக்ஸ்ட் 19th பார்த்தீங்கன்னா மென்ஷன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ட்ரிபிள் சார் போட்டு கண்டிப்பாக படிச்சாகணும். 20 வந்து வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், செயற்குறி பணி மிகுப்பதற்கான விதிமுறைகள் யாவை, ஓகேங்களா. 22 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது மரபுரிமத்தின் பல்வேறு வகைகளை வெரி 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 இம்பார்ட்டன்ஸ், இது நோட் பண்ணி வச்சுங்க. 23 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் விசிபிலிட்டி மோட் த்ரூ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், அதாவது பல்வேறு காண்பு நிலை பாங்கினை வரைபடத்தை கொண்டு விளக்குக. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற 25 கொஸ்டின் நல்லா பார்த்துருங்கப்பா, ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்போஸ் நம்ம பசங்களுக்கு இதில் இருக்கிற கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஆன்சர் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் போடுறேன், உங்களுக்கு வீடியோ வேணும் வீடியோ போடுறேன். ஸோ நம்ம பசங்களுக்கான எல்லா சப்போர்ட் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் மிஸ் பண்ணாமல் நம்ம போடுறது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் ஷேர் பண்ணுறப்பா. அடுத்த தொழில் தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணாதீங்க. கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது, போய் டக்கு ஜாயின் பண்ணுறேங்க.